ஓகே ரைட், நாங்க தொடங்குவோம். ரைட், நாங்க கடந்த வகுப்புல வந்து பிஹெச்பிக்கான ஆப்பரேட்டர் பார்த்திருந்தோம். ஆப்பரேட்டர்ஸ்னு சொன்னா என்ன? நாங்க ஏதாச்சும் ஒரு ஆப்பரேஷனை மேற்கொள்றதுக்காக எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் லைக் குறியீடுகள். ஓகே, ஸோ கைஸ் இந்த கிளாஸ்ல நாங்க பார்க்க வேண்டியது இன்னைக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்டான இஃப் எல்ஸ் நாங்க படிக்க போறோம். அதோட அதோட சேர்த்து எங்களுக்கு அரேஸ் தொடர்பாகவும் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். லூப்பிங் அல்ல, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் அரேயும். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட வளமையை போல ஜாம் சர்வரை நாங்கள் ஓன் பண்ணுவோம். ரைட், ஜாம்ல நாங்கள் அப்பாச்சியை மட்டும் ஓன் பண்ண காணும். எங்களுக்கு இப்போதைக்கு பிஹெச்பி தேவையில்லை. நாங்கள் MySQL கனெக்ட் பண்ண தேவைன்னு சொன்னா தான் பிஹெச்பியை கனெக்ட் பண்ண வேணும். தட் ஸோ கைஸ் நான் ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்கேன். எங்களோட ஃபோல்டர் எங்கே இருக்கு? சி டிரைவுக்குள்ள, ஜாம்புக்குள்ள, htdocs சொல்ற ஃபோல்டருக்குள்ள bit அண்ட் தென் செலக்ட் ஃபோல்டர். ரைட், ஸோ இது எங்களோட ஃபைல். அண்ட் தென் கைஸ் நாங்கள் str சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நாங்கள் ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்ட். இப்போ நாங்கள் படிக்க போகிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ நான் இன்னும் ஒரு ஃபோல்டர் எடுக்க பாருங்க, கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நான் ஃபோல்டருக்கு வந்து பேர் வைக்கிறேன். கண்டிஷனா ரைட். இப்போ இதுக்குள்ள இந்த ஃபைலுக்கு பேர் வைக்க பாருங்க, index டாட் php. இதை நாங்கள் அக்சஸ் பண்றது எப்படி? எங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ண வேணும். ஸோ கைஸ் எங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ரௌசர்ல மேலுக்கு இந்த URL லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் அண்ட் எங்களோட ஃபோல்டர் நேம் என்ன? bit ஸ்லாஷ் தென் எங்களோட அடுத்த ஃபோல்டர் இந்த யாரு பிள்ளைகள்? கண்டிஷன் அண்ட் தென் இந்த இப்போ எங்களுக்கு முதலாவது ஃபைல் வந்து லோடட். ஓகே, இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு ஹலோ ஒன்று உங்களுக்கு அடிச்சு காட்டினா கூட அது அங்கே டிஸ்பிளே ஆகும். சி ஹலோ, ஃபைன். ஸோ கைஸ் நாங்கள் அழகாக பார்க்கலாம் பாருங்க. இம்பார்ட்டன்ட் திங் இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டியது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நான் பிஹெச்பி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. இது எங்களோட பிஹெச்பி கோட் பிஹெச்பி, ஸோ கொஷன் மார்க் அண்ட் தென் பிஹெச்பி. அதை முடிக்கிறது இந்த அடையாளம். ரைட், ஸோ நாங்கள் சி ஷாப்ல படித்த போல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்கிறது நிபந்தனை கூற்றுகள். நாங்கள் ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை மேற்கொண்டு அந்த நிபந்தனையை நாங்கள் செக் பண்ணி அந்த நிபந்தனை திருப்தி அளிக்கப்பட்டா ஏதாச்சும் ஒரு செயற்பாட்டையும் அந்த நிபந்தனை வந்து திருப்தி அளிக்கப்படாட்டி இன்னும் ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ற மாதிரி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணாதான் பெஸ்டா இருக்கும். உதாரணமா நாங்க வந்து லொகின் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுவோம். எங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சரியா இருந்தால் லொகின் பண்றதுக்கு அனுமதிப்போம், இல்லைன்னு சொன்னா அனுமதிக்க மாட்டோம். இது ஒரு விதமான இஃப் கண்டிஷன். ஓகே, அல்லது இப்ப நாங்க வந்து இஃப்ல வந்து நிறைய செக் பண்ணலாம் பிள்ளைகள். எக்ஸாம்பிள் நம்மளோட மார்க்ஸ் என்டர் பண்ணுவோம். மார்க்ஸ் வந்து 75க்கு மேலன்னு சொன்னா ஏ போடுவோம், 65க்கு மேலன்னு சொன்னா பி போடுவோம், 55க்கு மேலன்னு சொன்னா சி போடுவோம். இப்படி இது கூட யாரு? இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான செயற்பாடு. ரைட், நான் ஒரு வேரியபிள் எடுக்கும் பாருங்க, ஏஜ் என்கிற வேரியபிள். ஏஜுக்கு நான் போடுறேன் பாருங்க, லைக் வந்து 25. ஓகே, தென் இப்போ நான் ஜஸ்ட் வந்து எக்கோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏஜ் எக்கோ பண்ணா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வளமையை போல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏஜ் யாரு? 25. நான் ஸ்கிரீனை கொஞ்சம் ஜூம் பண்றேன்னா ரைட். இதுல இப்ப நாங்க இந்த வயசு வந்து இந்த ஏஜ்ங்கிற இந்த வயசு வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட பெருமானத்தை தாண்டும் சொன்னா மேஜர், இல்லைன்னு சொன்னா மைனர் நாங்க போட வேணும். ஸோ கைஸ் இதை நாங்க எப்படி செய்யலாம்? இஃப் கண்டிஷன் மூலம். இஃப் ஓகே, ப்ராக்கெட் ஓபன் பண்ணி எங்களோட நிபந்தனை எங்களோட ஏஜ் ஆனது பெருசா இருந்தால் எத்தனைக்கு? 18th. தென் நாங்கள் கர்லி பிரசிஸ் ஓப்பன் பண்ண போறோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணணும்னு போடுவோம், எக்கோ பண்ணணும் யூ ஆர் மேஜர். ஓகே ரைட். ஸோ இங்க என்ன நடக்க வேண்டாம் பிள்ளைகள், வயசை வந்து செக் பண்ணும். வயசு வந்து 18க்கு மேலன்னு சொன்னா யூ ஆர் மேஜர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். தென் நான் இப்போ இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு ஆன்சர் யூ ஆர் மேஜர். ஒய்? பிகாஸ் எங்களுக்கு இங்க யூஸ் பண்ணதை பாத்தீங்கன்னா 25. இது நான் 16 அல்லது 17 நாங்க என்டர் பண்ணுவோம்னு சொன்னால் இங்க எனக்கு ரீஃப்ரெஷ் பண்ணா எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. காரணம், இந்த ஸ்டேட்மெண்ட் எப்ப எங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னா வயசு வந்து 18க்கு பெருசா இருந்தா மாத்திரம். ஓகே, இப்ப நான் கீழுக்கு வந்து எக்கோ பண்ண போடுறேன் பாருங்க, நியூ லைன் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். எக்கோ பண்றேன் பாருங்க, நியூ லைன். இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு நியூ லைன் என்கிற வெளியீடு கிடைக்கும். காரணம்,
எனக்கு வயசு வந்து 17. இந்த கூற்றை செக் பண்ண போது பிள்ளைகள் இந்த கூற்று நிறைவடையாது. எனக்கு இதுக்கு நேரே இருக்கிற நியூ லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் எங்களோட வயசை நாங்க மாத்தினாலும் 24 கொடுத்தாலும் பிள்ளைகள் எனக்கு யூஆ மேஜரும் வந்து நியூ லைனும் வரும் பாருங்க. யூஆ மேஜர் அண்ட் நியூ லைனும் வந்து இருக்கு. காரணம் என்ன? காரணம் எனக்கு இந்த பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அதோட அதுக்கு நேரே இருக்கிற நியூ லைனும் எனக்கு நடக்கும். சோ நாங்க இந்த நியூ லைனை வந்து 24 வயசுக்கு உட்பட்டாக்களுக்கு 18 வயசுக்கு உட்பட்டாக்களுக்கு மட்டும்தான் காட்டணுமாக இருந்தா பிள்ளைகள். நான் இந்த நியூ லைனை கொடுக்க வேண்டிய இடம் எல்ஸ் என்கிற இடம். இந்த இடம் எல்ஸ். கிளியர்? ரைட். சோ இப்ப நான் வந்து நியூ லைனை விட நான் வந்து சிம்பிளா போறேனே, யூ ஆர் மைனர் சொல்லி போடுவோம். யூ ஆர் மைனர். ரைட். இப்ப நாங்க நியூ லைனுக்காக பிள்ளைகள் சேர்த்து நாங்க போறோம் பாருங்க பிரேக். இது எக்ஸிக்யூட் ஆனாலும் எனக்கு நியூ லைன் நாங்கள வரணும். அதுக்காக பிரேக். ஃபைன். இப்ப எனக்கு என்ன வரும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். யூ ஆர் மேஜர். பட் எனக்கு பாருங்க யூ ஆர் மைனர் வந்திருக்கு. வை? பிகாஸ் எங்களுக்கு இப்ப 24 வயசு. இப்ப நாங்க ரீஃப்ரெஷ் பண்ண போற டைம் பிள்ளைகள் செக் பண்ணி பார்க்க நிபந்தனை 18 விட எங்களோட வயசு பெருசா இருக்கு. அதனால எனக்கு யூ ஆர் மேஜரும் எனக்கு பிரிண்ட் பண்ணி இதை முடிச்சிட்டு ஆஃப்டர் தட் இந்த கோடும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப நாங்க ப்ரிவென்ட் பண்ண போறோம். இந்த மைனர் என்கிற அவுட்புட் ஆனது எந்த நிபந்தனை வெற்றி அளிக்கப்படாதாக்களுக்கு மட்டும்தான் காட்டணும் என்று சொல்லி இதை கண்ட்ரோல் பண்ண தம்பிளைகள் யார் இருக்குண்டா எல்ஸ் கண்டிஷன் இருக்கு. ஓகே. சோ இஃப் என்று சொன்னா இருந்தால் அதை செய், எல்ஸ் அப்படி இல்லைண்டா இதை செய். இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு இவர் மட்டும் தான் கிடைப்பார், இவர் கிடைக்க மாட்டார். கிளியர்? ரீசன் இந்த அவுட்புட் ஆனது எப்ப கிடைக்கும்? இந்த நிபந்தனையானது இல்லை என்று சொன்னா, எல்ஸ் என்று சொன்னால்தான். எக்ஸாம்பிளுக்காக நான் 18 போடுறேன் பாருங்க. செக் பண்ணி பார்க்கும் 18 விட 18 பெருசு இல்லை. சோ யூ ஆர் மைனர் என்பது எக்ஸிக்யூட் ஆகும். கிளியர் நவ்? இஸ் இட் ஓகே? டவுட் இருக்கா guys? சரி, ஓகே. இப்போ நாங்க ரிசல்ட்டை பார்ப்போமா? எக்ஸாம்பிளுக்கு ரிசல்ட் தேவையில்ல. லைக் இப்போ நாங்க நம்பர் ஒன்று என்டர் பண்ணி பார்ப்போம். நம்பர் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா ஜீரோவான்னு காட்டணும். ஓகே, ரைட். நான் நம்பர் என்று சொல்லி ஒரு வேரியபிள் எடுக்க பிள்ளைகள். நம்பர்ல வந்து நான் என்டர் பண்ண போறேன் பாருங்க 1 என்கிற பெருமானம். நாங்க என்டர் பண்ற பெருமானம் நெகட்டிவா பாசிட்டிவா அல்லது ஜீரோவான்னு காட்டணும். எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம்? நம்பர் சைவரை விட பெருசுன்னு சொன்னா பாசிட்டிவ், சைவரை விட சின்னன்னு சொன்னா நெகட்டிவ், சைவருக்கு சமன்னு சொன்னா ஜீரோ. ஓகே, இப்படி எங்களுக்கு காட்டணும். ஸோ இஃப் கண்டிஷன்ல செக் பண்ண போறோம் பாருங்க. முதலாவது நம்பர் கிரேட்டர் தென் 1. ஓகே, 1 இல்ல 0, கிரேட்டர் தென் 0. அப்படி இருந்தால் எங்களுக்கு எக்கோ பண்ணணும். எப்படி? நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஓகே, நம்பர் இஸ் பாசிட்டிவ். அப்படி இல்லைண்டா எனக்கு இன்னும் ஒரு நிபந்தனை செக் பண்ணத்தானே வேணும். என்னென்ன நிபந்தனை? சைவரை விட பெருசான்னு கேட்கேன். அடுத்த நிபந்தனை என்ன பிள்ளைகள்? நான் சும்மா எல்ஸ் போட்டேன்னா என்ன அர்த்தம்? சைவரை விட பெருசா இருக்கான்னு கேட்பேன். பெருசா இருந்தா பாசிட்டிவ் ஒன்று அடிக்கணும். ஓகே, பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா யார் அடிக்க போறேன்னா நெகட்டிவ். இங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்ன பிரச்சனைன்னு இருக்கா பாருங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பிள்ளைகள். எனக்கு நம்பர் இஸ் பாசிட்டிவ் காட்டுது. பிகாஸ் இங்க இது பெருமானம் வந்து சைவரை விட பெருசு. இப்போ நான் -1 கொடுக்கும் பாருங்க. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு நம்பர் இஸ் நெகட்டிவ் ஒன்று காட்டும். இப்போ நான் 2 அடிக்கும் பாருங்க. 2 அடிச்சனாக இருந்தா எனக்கு பாசிட்டிவ் ஒன்று காட்டும். பட் நான் நீங்க சைஃபர் அடிச்சாலும் சைஃபர் எனக்கு நெகட்டிவ் ஒன்று காட்டும். ஏன்னு சொல்லுங்க? சைவரோட பெருசு இல்லை. அதனால எல்ஸ் பாட்டை செய்யுது. அப்ப இந்த சிச்சுவேஷனால நான் முடிவெடுக்க பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் 2 தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு. எப்படி? ஒன்று சைவரை விட பெருசா இருக்கான்னு பாக்குறேன். 2வது சைவரை விட சின்னனா இருக்கான்னு பாக்குறேன். சைவரை விட பெருசும் இல்லை, சைவரை விட சின்னனும் இல்லைன்னு சொன்னா அது கண்டிப்பா யாரு? 0. சோ இந்த டை நான் செக் பண்ண போறேன் பாருங்க. எல்ஸ் இஃப் ப்ராக்கெட்டுக்குள்ள ஓகே இந்த நம்பர் ஆனது எங்களோட நம்பர் ஆனது சின்னனா இருக்கா சைவருக்குன்னு பாருங்க. அப்படி இருந்தா நெகட்டிவ். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணா எந்த அவுட்புட் கிடைக்காது பாருங்க. காரணம் சைவரோட பெருசும் இல்லை, சைவரோட சின்னனும் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா அது கண்டிப்பா யாரா இருக்கும்? 0. ஸோ இந்த டைம் நான் போடுறேன் பாருங்க. நம்பர் இஸ் 0. ஓகே, ஆர் எல்ஸ் இட் இஸ் 0ன்னு சொல்லி போடுவோம். ஓகே, இட் இஸ் 0. ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. எங்களுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும்னு சொல்லி. ரைட், லெட் மீ ரீஃப்ரெஷ் திஸ். எக்கோ ஃபங்க்ஷன் நாங்க பாவிக்கல, அதனால கிடைக்கல. ரைட், எக்கோ இட் இஸ் 0 அண்ட் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. இட் இஸ் 0. இப்போ நான் 1 கொடுக்கும் பாருங்க. எங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவ். நான் இப்போ -1 கொடுக்கும் பாருங்க. -1 கொடுத்தா ஆன்சர் வந்து நெகட்டிவ். நாங்க இப்போ 0 வழங்கணமாக இருந்தா
ஆன்சர் வந்து 0. இதுதான் சிம்பிளான இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதை நாங்க ஃபார்மோட இருக்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி. ஓகே ரைட். ஸோ கைஸ் கண்டிஷனுக்குள்ள போறோம் பாருங்க. லைக் ஃபார்ம் டாட் பிஹெச்பி இங்கதான் நாங்க ஃபார்மை வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த சிம்பிளான ஒரு HTML ஃபார்ம். அந்த HTML ஸ்ட்ரக்சருக்கு நான் போறேன். கொஞ்சம் இந்த சைஸை வந்து நான் குறைக்கிறேன். ப்ரிஃபரன்ஸ் அண்ட் தென் செட்டிங்ஸ் அண்ட் தென் ஐ வில் மேக் த ஃபாண்ட் சைஸ் as 18. ஓகே ரைட் கைஸ். இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எங்களுக்கு நார்மலா இந்த இடத்துல லைக் நான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி போடுறேன். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே டன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணா இப்போ நாங்க யூஸ் பண்ண போறது கண்டிஷனல்ல form.php ஃபைல். டன். மேலுக்கு பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி அவுட் ஆயிட்டு. பெர்ஃபெக்ட். இப்போ பாடிக்குள்ள எங்களுக்கு ஃபார்ம் தேவையான ஃபார்ம். ரைட். நாங்க இப்போ ஃபார்ம்ல இப்போ எங்க நோக்கம் என்னென்னு சொன்ன பிள்ளைகள், நாங்க இங்க செஞ்ச ஃபங்க்ஷனை ஃபார்ம் ஊடாக செய்ய போறோம். இப்போ நாங்க இண்டெக்ஸ் நம்பரும் கேட்க போறோம். உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அடிங்க அல்லது உங்களோட மார்க்ஸ் அடிங்கன்னு கேட்க போறோம். அந்த மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டை காட்ட போதும், பாஸ் ஃபெயில காட்ட போதும், இப்படியான வேலைகள். ஓகே ரைட். ஸோ கைஸ் இப்போ நாங்க நியூ விண்டோவில் பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ண போறேன். பூட் ஸ்ட்ராப். ஓகே பூட் ஸ்ட்ராப் என்று சொல்லி என்டர் பண்ணா எங்களுக்கு பூட் ஸ்ட்ராப்புக்கான ஆஃபீஷியல் வெப்சைட் வரும். உங்களுக்கு ரீட் த டாக் கொடுக்குறேன். கொடுத்தா எங்களுக்கு இப்போ போகும். உங்களுக்கு இதில் சிடிஎன் லிங்கை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். ரைட். இதை நான் காப்பி பண்ணிட்டு எங்க பேஸ்ட் பண்ண போறேன்? எங்களுக்கான ஹெட்டுக்குள்ள. அதுக்கு முதல் பாருங்க, நான் பொடிக்குள்ள சும்மா ஹலோ ஒன்று டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எங்களுக்கு யூஸ்வலான ஃபோன்ல இருக்கும். இப்போ நான் பூட் ஸ்ட்ராப் அப்ளை பண்ணேன், எனக்கு ஃபோன் ஸ்டைல் மாறணும். ஸோ இங்க வந்துட்டு ஹெட்டுக்குள்ள நான் வந்து இதை பேஸ்ட் பண்றேன் பாருங்க. இந்த கோடிங்க ஜஸ்ட் இங்க பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை எங்க பேஸ்ட் பண்ணணும் பிள்ளைகள்? நாங்க லிங்க் ரெல்ன்னு சொன்னதுக்குள்ள நாங்க பேஸ்ட் பண்ண வேணும். சி இப்போ நாங்க லிங்க் பண்ற மெத்தட் உங்களுக்கு இருக்கும். இது சிடிஎன் லிங்க் தானே பிள்ளைகள்? மேலுக்கு லிங்க் பண்ணி காட்டிருக்காங்க பாருங்க ஸ்கிரிப்டுக்குள்ள. ஓகே இது எங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொன்னதாலே ஸ்கிரிப்டுக்குள்ள பேஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் எங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தேவையில்ல, எங்களுக்கு யார் தேவை? சிஎஸ்எஸ் இப்போதைக்கு. அதனால நாங்க இதை அப்படியே யூஸ் பண்ணோம்னா சரி. எங்களுக்கான சிடிஎன் லிங்க் வந்து இங்க தரப்பட்டிருக்கு. இதை நாங்க இது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்க்கான லிங்க். அந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் நாங்க லிங்க் பண்ணோம்னா சரி. ஓகே ஸோ இங்க வந்துட்டு ஜஸ்ட் லிங்க் காலோன் அல்லது லிங்க் நாங்க லிங்க் என்டர் பண்ணாலே சரி. அண்ட் ரிலேஷன்ஷிப் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். ரிலேஷன்ஷிப் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். ஹேர் இந்த லிங்க் அப்படியே பேஸ்ட் பண்ணீங்களா சரி. பெர்ஃபெக்ட். சரியா? இப்போதைக்கு எங்களோட லிங்கையும் நாங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்க இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ண பிள்ளைகள் ஃபோன் சைஸ் மாறணும். ஃபோன் ஸ்டைல் எங்களுக்கு மாறினால் எங்களுக்கு வெற்றிகரமாக இது அப்ளைடுன்னு சொல்லி நாங்கள் அழகா பார்க்கலாம். ரைட். பெர்ஃபெக்ட். இப்போ கைஸ் அழகா பார்த்துக்கொள்ளுங்க. நாங்க இவ்வளவுத்தையும் ஒரு டிவ் டேக்ல நான் போட போறேன். டிவ் டேக். ஓகே உங்களுக்கு நார்மலா வந்து HTML தெரியும்ன்றதுக்காக நான் இப்படி கொண்டு வரேன்னா, ஓகே நான் வந்து உங்களுக்கு படிப்பிக்கிறது வந்து PHP ஒன்லி. இந்த HTML-க்கான ஸ்டைல் எல்லாம் வந்து நீங்க படிச்சிருக்கணும். HTML, CSS, JavaScript. கவனம். ஸோ நான் டிவ் டேக்ல போட்டிருக்கேன் பாருங்க. டிவ் டேக்ல போட்டேன்னா எந்த மாற்றமும் கிடைக்காது. சேம் அவுட் ஹியர். ஓகே இப்போ நான் இந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் நான் அப்ளை பண்ண போறேன். அந்த கிளாஸுக்கு பேர் என்ன? கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் என்ன செய்யணும் பிள்ளைகள்? எங்களுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரு குறிப்பிட்ட கேப் எங்களுக்கு விடும். நான் காட்டுறதுக்காக BG-primary அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. நான் ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலான சைஸ் எனக்கு எடுத்துக்கொள்ளும். சி இதுதான் எங்களுக்கான கண்டெய்னர். ஓகே இப்போ எங்களுக்கு மேலுக்கு ஒரு கேப் வேணும்னு சொன்னா நாங்க சிம்பிளா பேடிங் எங்களுக்கு Y ஆக்சிஸ்ல நான் 5 கொடுக்க பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு மேலுக்கு ஒரு கேப் வந்துருக்கு. ஓகே பட் இது பேடிங் எனக்கு மேலுக்கு இருந்த டோட்டலா இந்த விண்டோ நான் இறக்கணுமாக இருந்தா இதை நாங்க MY என்று சொல்லி போடுவோம். மார்ஜின் Y வந்து 10. ஸோ 5. ஓகே ரைட் இறங்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல பிள்ளைகள் நான் ஃபார்மை வந்து டிசைன் பண்ண போறேன். ஓகே அப்போ நான் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்றேன். எனக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. அண்ட் ரீஃப்ரெஷ் டன். இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஃபார்மை டிசைன் பண்ணுவோம் பாருங்க. ஃபார்ம் இப்போ இதுக்குள்ள எங்களுக்கு தேவை என்ன? ஆக்ஷன் அண்ட் தென் மெத்தட். இப்போதைக்கு நான் மெத்தடை பாஸ் பண்றோம் பாருங்க. நாங்கள் யூஸ் பண்ண போறது போஸ்ட் மெத்தட். எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒன்று தேவை பிள்ளைகள். அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு என்னன்னு சொன்னால் லைக் இப்போ எங்களுக்கு தேவை என்ட யுவர் அல்லது இப்போ என்ட யுவர் மார்க்ஸ் என்று சொல்லி என்டர் பண்ணணும். கீழக்கு வந்து எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் எங்களுக்கு வரணும். ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல பாருங்க
நான் இப்போ லேபிள் டேக்ல யூஸ் பண்ண போறேன் பாருங்க. லேபிள் ஃபார் மார்க்ஸ். சரியா? இங்க பாருங்க, என்டர் யுவர் மார்க்ஸ். ஃபைன். இது எங்களுக்கு வரப்போறது. பக்கத்துல எங்களுக்கு இன்புட் ஃபீல்ட் எங்களுக்கு வரணும். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஹலோ. ரைட். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இதுக்கான கிளாஸ் நான் யூஸ் பண்ண போறேன் பாருங்க. ஃபார்ம் கண்ட்ரோல், ஃபார்ம் ஹைஃபன் கண்ட்ரோல் என்கிற கிளாஸ். ஓகே. இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஃபார்ம் கண்ட்ரோல். அண்ட் தென் இவருக்கு நேம் வைக்க பாருங்க. நேம் நாங்க வைப்போம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேம். ஓகே. அண்ட் தென் பிளேஸ் ஹோல்டர்ல என்டர் த மார்க்ஸ், என்டர் த மார்க்ஸ் சொல்லி கொடுப்போம். அண்ட் ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. பெர்ஃபெக்ட். எனக்கு அழகான டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒன்று எனக்கு வந்திருக்கு. ஓகே. ஃபுல் வித்ல அழகா எனக்கு வந்திருக்கு பிள்ளைகள். ஓகே. இந்த ஹெலோ நாங்க ரிமூவ் பண்ணுவோம். இது எங்களுக்கு தேவையில்ல. இப்போ எங்களுக்கு ஃபார்ம் வந்தாச்சு. என்டர் யுவர் மார்க்ஸ் என்கிற ஃபீல்டு எங்களுக்கு வந்தாச்சு. ரைட். இப்போ எங்களுக்கு கீழே அதே மாதிரி எங்களுக்கு கீழே தேவை. ஸோ நான் சிம்பிளா இது எல்லாத்தையும் ஒரு டியூக்குள்ள மாத்திரம் பாருங்க. இது ஒரு டியூ, அந்த டியூக்குள்ள எங்களுக்கு வரப்போகுது. பெர்ஃபெக்ட். ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ நான் சிம்பிளா இந்த டியூவை காப்பி பண்ணி நான் 3 தடவை வந்து டூப்ளிகேட் பண்றேன். டன். இதை வந்து சிம்பிளா மாத்த போறோம் பாருங்க. என்டர் யுவர் ஐசிடி மார்க்ஸ். ஸோ இந்த இடம் நாங்க மாத்துவோம் பாருங்க. என்டர் த மார்க்ஸ் என்டர் த ஐசிடி மார்க்ஸ் என்று சொல்லி நாங்க பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஐசிடி மார்க்ஸ். அண்ட் தென் நேம் வந்து இதுக்கு மாத்திரம் பாருங்க ஐசிடி. தென் என்டர் யுவர் இங்கிலீஷ் மார்க்ஸ் சொல்லி போட போறேன். அல்லது இடெக் மார்க்ஸ் சொல்லி போடுறேன். இடெக் மார்க்ஸ். ரைட். ஸோ இந்த இடத்துல நான் நேம் சேஞ்ச் பண்றேன் பாருங்க. இடெக். ஸோ என்டர் த இடெக் மார்க்ஸ். இந்த இடத்துல நான் சயின்ஸ் ஃபோர் டெக் கொடுக்க போறேன் பாருங்க. சயின்ஸ் ஃபோர் டெக்னாலஜி மார்க்ஸ். இந்த இடத்துல நான் ஷார்ட்டா போறேன் பாருங்க. எஸ்எஃப்டி. நான் போறேன் பாருங்க. என்டர் த சயின்ஸ் ஃபோர் டெக்னாலஜி மார்க்ஸ். Copy and then paste. Okay, done. View and then word wrap. Done. இப்போ இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க பிள்ளைகள். எனக்கு 3 வந்திருக்கு. பட் தி திங் இஸ் எனக்கு நெருங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இடையில எனக்கு கேப் வேணுமே. அதுக்காக நான் டியூ பண்ணேன் இங்க. ஸோ இங்க அதே மாதிரி இங்க அதே மாதிரி இங்க. ஸோ நான் கிளாஸ் வந்து அப்ளை பண்ண போறேன் பாருங்க. பேடிங் எனக்கு பாட்டம்ல இல்ல தேவை. ஸோ PB-3 அண்ட் தென் ரீஃப்ரெஷ். எங்களுக்கு பேடிங் வந்து பாட்டம்ல வந்து 3 பிக்சல் எனக்கு விடப்பட்டிருக்கு. பெர்ஃபெக்ட். ஓகே. தென் கைஸ் எங்களுக்கு 2 பட்டன் தேவை. ஒன்று சப்மிட் பட்டன் அண்ட் தென் ரீசெட் பட்டன். ஸோ கைஸ் நான் வந்து அதையும் ஒரு டியூவில் எடுக்க பாருங்க. டியூ. ஓகே. இப்போ எங்களுக்கு 2 பட்டன் தேவை. ஒன்று வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட், இன்புட் டைப் ஈக்குவல் டு ரீசெட். நீங்க பட்டன் டேக் எடுத்து டிசைன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட்டன் காலான் டைப் வந்து சப்மிட் என்று சொல்லியும் எடுக்கலாம் பிள்ளைகள். இதுக்கு எக்ஸாம்பிள் பேர் வைக்கலாம் நீங்க. கெட் ரிசல்ட் இப்படி நீங்க கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சி கெட் ரிசல்ட் பட்டன். ஆர் எல்ஸ் நீங்க நார்மலா இப்படியும் போடலாம். எப்படி இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அண்ட் தென் வேல்யூ என்ன போடலாம் சொல்லுங்க. கெட் ரிசல்ட். ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டுமே சேம் தான். நான் மேல போட்டது HTML5க்கான ஸ்டைல். ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் எங்களுக்கு அந்த கிடைச்ச அவுட்புட்டை பார்த்தோம்னா ஸ்டைல் மட்டும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட். அதாவது ஏன் எங்களுக்கு அப்படி வந்திருக்கின்ற பிள்ளைகள் இதுக்கு CSS கிளாஸ் வந்து அப்ளை ஆயிருக்கும். ஓகே. அதான் எங்களுக்கு மற்றபடி வேற எதுவும் நீங்க யோசிச்சிடாதீங்க. ரைட். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட்டே போடுற பிரச்சனை இல்லை. டன். ஸோ கைஸ் இப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அண்ட் தென் ஹியர் நான் வந்து கிளாஸ் அப்ளை பண்ணுறேன் பாருங்க. கிளாஸ் BTN சொன்னா பட்டன் கிளாஸ். அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணா பாருங்க எனக்கு பேக்ரவுண்ட் கலர் போயிட்டு. ஓகே. இப்போ BTN-primary. ஸோ தென் நான் ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க எனக்கு பிரைமரி கலர்ல ஒரு பட்டன் வந்துட்டு. பெர்ஃபெக்ட். இதுக்கு பக்கத்துல எனக்கு ரீசெட் ஒன்று வேணும் பட்டன். அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த டைப்பை நான் கொடுக்க பாருங்க ரீசெட். அண்ட் தென் பட்டனுக்கு பேர் வைக்க பாருங்க கிளியர். அண்ட் தென் BTN-danger அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அண்ட் தென் ரீஃப்ரெஷ். ஓகே. கிளியர் பட்டனும் எனக்கு வந்துட்டு. ரைட். ஸோ எங்களுக்கு 3 ஃபீல்டு வந்துருக்கு கைஸ். இப்போ 3 ஃபீல்டை நாங்க என்டர் பண்ணா கீழுக்கு எங்களுக்கு அழகான ரிசல்ட் ஒன்று வரணும் உங்களுக்கு. ஓகே. ரைட். அந்த ரிசல்ட் வாரத்துக்கான ஏரியாவை மட்டும் நாங்க ஒரு டிசைன் பண்ணுவோமா. இது எங்களுக்கு ஃபார்ம் இதோட முடியுது. அப்ப இதுக்கு மேல நாங்க இனி ஃபார்ம் பார்க்க தேவையில்ல. ஹைட் பண்ண பிள்ளைகள் இதை அப்படியே கொடுத்துட்டு அப்படியே சைட்டுக்கு எடுத்து வந்தீங்கன்னா இந்த அரோ இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா இவ்வளவு உங்களுக்கு ஃபார்ம் டேட்டா. அப்ப நாங்க அப்படியே எடுத்துட்டு காப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார் தேவையோ எப்படி வச்ச மனுஷனா சரி. ஓகே. ரைட். ஃபார்ம் வேலை முடிஞ்சு இப்ப அதுக்குள்ள நாங்க
பூட்ஸ்ட்ராப்ல போயிட்டு கார்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ரைட், கார்டை கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு கார்டு வந்து ஓப்பன் ஆகும். கார்டு ஐட்டம்ஸ். ஓகே, இந்த கார்டு தான் நாங்க இப்ப போட போறோம். எதற்காகன்னு சொல்லி பார்த்தால் எங்களோட ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக நாங்க ஒரு கார்டு வந்து டிசைன் பண்ணி எடுப்போம். அழகா, பிரச்சனை இல்லையே. ரைட், இந்த கார்டு. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு கார்டுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு மெயினா கார்டு ஹெடர்ன்னு சொல்லி மெயினான ஒரு ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கார்டுன்றது மெயின், அண்ட் தென் கார்டுல ஹெடர் இருக்கு, கார்டுக்கு எங்களுக்கு பொடி இருக்கு. அந்த பொடிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு காட்டுற டைட்டில் இருக்கு, காட்டுற டெக்ஸ்ட் இருக்கு, இது இருக்கு. ஸோ நான் இதை அப்படியே சிம்பிளா காப்பி பண்றேன் டைமை மிச்சப்படுத்துறதுக்காக, அண்ட் தென் பேஸ்ட் பண்றேன். உங்களோட அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கு, அதை நீட்டா கொடுமெண்டா ஷார்ட்கட் ஷிஃப்டோட ஆல்டர்னேட் கீயோட எஃப் கொடுத்தீங்கன்னா ரீஅலைன் ஆகும். யாரோட பிள்ளைகள் பாருங்க, ஷிஃப்டோட பிளஸ் ஆல்டர்னேட் கீயோட பிளஸ் எஃப் கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ரீஅலைன்மெண்ட் பண்ணும் அழகா ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ கமெண்ட் பண்ணணும் பண்ணுவீங்களேன், இதுங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு சொன்னா பிள்ளைகள் கண்ட்ரோலோட உங்களோட கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா சரி. கண்ட்ரோலோட கொஸ்டின் மார்க் கொடுத்தோம்னா செலக்ட் பண்ணி இந்த இப்போ இதை கொடுக்க மாட்டீங்க, கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலோட கொஸ்டின் மார்க் கொடுத்தா சரி. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா, ரீகமெண்ட் பண்ணணும்னு சொன்னா, இப்போ கமெண்ட் பண்ணதை நாங்க இப்போ கமெண்ட்டை வந்து நாங்க இப்போ அன்கமெண்டா மாத்தணும்னு சொன்னா தென் அகைன் கண்ட்ரோலோட கொஸ்டின் மார்க். ஷார்ட்கட் விடைக்கிட்ட சொல்லி தருவேன், தேவையானதுகளை அழகா வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க, அழகான ஃபீச்சர் கார்டு ஒன்று எனக்கு வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு ஃபார்ம் தானே பிள்ளைகள், ஃபார்ம்ல எங்களுக்கு இந்த டியூல நாங்க ஒரு கிளாஸ் ஒன்று அப்ளை பண்ணுவோம். மார்ஜின் டாப் நான் ஒரு 5 அப்ளை பண்றேன் பாருங்க, எனக்கு மார்ஜின் டாப்ல வந்து 5. ஓகே, நவ் இட்ஸ் ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ இங்கதான் பிள்ளைகள் எனக்கு ரிசல்ட் வந்து அழகா டிஸ்பிளே ஆக வேணும். ஸோ நான் இந்த காட்டுற ஃபீச்சர்ன்றதை மாத்திரம் பாருங்க. ஹேய், இப்போ இங்க வந்து நாங்க இன்னும் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு நாங்க வாங்கி எடுப்போம். என்னென்ன டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு சொன்னா என்ட யுவர் நேம் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர். ஓகே, ரைட், அல்லது என்ட யுவர் நேம் ஒன்லி. அப்ப நான் இங்க போடுறோம் பாருங்க, டியூல இங்க போடுறோம் பாருங்க, என்ட யுவர் நேம் என்று சொல்லி போடுவோம். ரைட், அண்ட் தென் ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகே, நேமுக்கு நான் பேர் வைக்கும் பிள்ளைகள் நேம், என்டர் யுவர் நேம் என்று சொல்லி போடுறேன். ஓகே, perfect, and refresh. Enter your name, enter your ICT marks, ETech marks, Science for Technology marks. இங்க எனக்கு என்ன வரணும்டா, ஹே அண்ட் தென் அந்த ஸ்டூடெண்ட் பேர் எங்களுக்கு வரணும். இதை நாங்க டோட்டலா கண்ட்ரோல் பண்ண போறோம் யாரை பேஸ் பண்ணி, எங்களோட PHP கோடை பேஸ் பண்ணி. ஓகே, அதனால இது இருக்கட்டுமா, பிரச்சனையே இல்லை. நான் இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்காக தான் பிள்ளைகள் எடுத்திருக்கேன். எங்களுக்கு எப்படி வரணும்னு ஃபர்ஸ்ட் நான் அலைன் பண்ணிட்டு அதை PHPக்கு மாற்ற போறேன். ஸோ இதுல உங்களுக்கு பேர் வரணும், அல்லது இதுல வந்து நாங்க போடுவோமே the final result. ஓகே, தென் இதுல எங்களுக்கு காட்டுற டைட்டில் இந்த இடத்துல ஹலோ, அண்ட் தென் உங்களோட பேர் இதுல வரணும். சரியா, யுவனிங் நாங்க இதை PHPல மாத்துவோமா, ரைட், இப்படி எங்களுக்கு வரணும். யுவனிங் வரணும். இங்கால நம்மளோட ரிசல்ட் வரணும் பிள்ளைகள். எப்படி அந்த ரிசல்ட் வர, இதான் எங்களோட கார்ட் பாடி. ரைட், பேராகிராஃப், அண்ட் தென் இது எங்களோட காட்டுற டெக்ஸ்ட், டூப்ளிகேட் அண்ட் தென் டூப்ளிகேட் அண்ட் தென் டூப்ளிகேட். இப்போ ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க, 3 டெக்ஸ்ட் எங்களுக்கு வந்திருக்கு. இது 3லயும் எங்களுக்கு ரிசல்ட்டை காட்டப்போகுது. ஓகே, ரைட்.